ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம். நெக்ஸ்ட் ஜென் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். குரோதி வருஷம் வைகாசி மாதம் மாத பலனை பார்க்கலாம். மாத பலன் அப்படின்னு சொல்லும் பொழுது 14/5/2024 14/6/2024 வரலும் உண்டான வைகாசி மாதம் குரோதி வருஷத்தினுடைய பலனை இப்போ பார்க்கலாம். முதல்ல இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு ஒரு ராசியாக இந்த மாதத்தில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசி, அதில் பார்த்தாலேனால் சுக்கிரனும் புதனும், ரிஷபராசியில் சூரியனும் குருவும், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் சனியும், மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் இருக்கா. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் மாறக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரிய பகவான் இந்த மாதத்தை சித்திரையிலிருந்து வைகாசிக்கு மாறுறார். அதனால தான் நம்ம ரிஷப மாதம் இல்லைன்னா வைகாசி மாதம்னு சொல்கிறோம். 14ஆம் தேதி பிறக்கிறது. பொதுவாகவே இந்த மாத கிரகங்களை வச்சு தான் மாத பலன்களை சொல்லுவோம். அதாவது சூரியன், புதன், சுக்கிரன் மற்றும் செவ்வாய், இந்த 4 கிரகங்கள் மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது. ஏன்னா 30லேருந்து 40 24 நாள்லேருந்து 45 நாள் வரலும் உண்டான நாட்களில் மாறக்கூடியவை. இந்த மாதத்தில் இந்த கிரகங்கள் என்னென்ன மாறுறது அப்படின்னு பார்த்தோமே. ஆனால் சுக்கிர பகவான் மாறுறார் 20/5/2024. இன்றைக்கி சுக்கிர பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார். அதற்கு பிறகு புத பகவானும் போகிறார் 24ஆம் தேதி. இந்த மாத கடைசியில் பார்த்தோம்னா 31ஆம் தேதி 31/5 அப்படின்னு பார்க்கும்பொழுது செவ்வாய் பகவான் ராசியிலே ஆட்சி பெற்று போயிருக்கார். இந்த மாதத்தில் மாத கடைசி ஆகும்போது 6, அதாவது தமிழ் மாதத்து கடைசி அப்படின்னு பார்க்கும்பொழுது 9/6 அன்னைக்கு மிதுனத்தில் புதனும், 14/6 அன்னைக்கு பார்த்தேன்னா சுக்கிரனும் மிதுனத்துக்கு வந்துடுறார். இது இந்த மாதத்தினுடைய கிரகச்சாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்தேன்னா வைகாசி மாதம்னா வைகாசி விசாகம் பெரிய விசேஷம். பௌர்ணமி, எல்லா பௌர்ணமிகளும் மிகவும் பெரிய ஏற்றம். ஏன்னா ஒளி பெருக்கிய நாள், ஒளி பொருந்திய நாள். இந்த பௌர்ணமியில் பிறந்த குழந்தைகள் மிகப்பெரிய ஆளுமை பொருந்தியவர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். எப்பொழுதுமே சூரிய சந்திரனுக்கு 180 பாகையில் இருக்கிற பொழுது ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதுவும் இந்த வாட்டி வைகாசி பௌர்ணமியில் என்ன விசேஷம் அப்படின்னா குரு பகவான் சூரியனோடு சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம். குருவும் சூரியனும் இருக்கிறது பெரிய ஏற்றம். அதனால் ஆளுமை திறன் ரொம்பவும் அதிகமாக இருக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறேன். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் பௌர்ணமி வைகாசி விசாகம் சொல்கிறோம். அதற்கு பிறகு 24ஆம் தேதி 23ஆம் தேதி பௌர்ணமி, அதாவது வைகாசி விசாகம். அதுவும் கோவிலெலாம் எல்லாமே திருக்கல்யாணம்லாம் நிறைய நடக்கும். அதற்கு பிறகு 24ஆம் தேதி அன்னைக்கு காஞ்சி மகாபெரிவரனுடைய ஜெயந்தி. 24ஆம் தேதிக்கு அப்புறம் 28/5 அன்னைக்கு பார்த்தோம்னா 28/5/2024 அக்னி நட்சத்திரம் முடிவு. அதாவது அக்னி நட்சத்திரம்னு ஏற்கனவே போன இதில் சொல்லியிருக்கோம். சித்திரை மாதத்தில் ஆரம்பிச்சிருக்கோம். சித்திரை மாதத்தில் பரணி நட்சத்திரத்துலேருந்து ஆரம்பித்து ரோஹி நட்சத்திரம் வரலும் வரக்கூடிய இந்த 8 பாதங்களை அக்னி நட்சத்திர காலம்னு சொல்கிறது. இந்த காலகட்டத்தில் நான் புதுசாக ஒரு நல்ல விசேஷங்கள்லாம் பண்ணுறது கிடையாது. இந்த அக்னி நட்சத்திரம் முடிஞ்ச உடனே எல்லா விதமான ஏற்றங்களும் பண்ணக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதுக்கு முதல்ல பார்த்தோம்னா 6/6/2024 அன்னைக்கு, அதாவது 3/6/2024 அன்னைக்கு பார்த்தோம்னா ஜூன் 3ஆம் தேதி அன்னைக்கு வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது. வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள். 9 மணி 5 நிமிஷமாக 9 மணி 5 நிமிஷத்துலேருந்து 10 மணி 35 நிமிஷம் வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தை சொல்கிறோம். இந்த 1 மணி நேரம் 30 நிமிஷம், அதாவது 90 நிமிஷங்களில் 18 நிமிஷமாக பிரித்து 5ஆக பிரிச்சுக்கிறோம். வாஸ்து புருஷன் கண் விழிக்கிறது, கண் விழித்து காலை கடன்களை செய்கிறது. அதற்கு பிறகு குளிக்கிறது ஒரு 18 நிமிஷம். அதற்கு பிறகு கடவுளுக்கு சாமிக்கு பூஜை பண்ணுறது ஒரு 18 நிமிஷம். போஜனம் பண்ணுறது 18 நிமிஷம். அதற்கு பிறகு தாம்பூலம் தரிப்பது 18 நிமிஷம். கடைசி 36 நிமிஷம் மிகவும் ஏற்ற விஷயம். இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு கிரகப்பிரவேசமோ வாசக்கால் ஊன்றதோ புதுசாக மன அடிக்கோல் படுறதோ இதெல்லாம் பண்ணலையானால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக முடியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.
இந்த வாஸ்து புருஷன் நித்திரை விடும் நாளில் பார்த்தலையானால் நித்திரை விடும் நேரத்தில் இந்த கடைசி 36 நிமிஷத்தில் பெரிய ஏற்றம் இருக்கும். அப்போ வந்து திதி வார தோஷங்கள் கிடையாது, அஷ்டமி நவமி அதெல்லாம் எதுவுமே கிடையாது, ராகுகாலம் யமகண்டம்லாம் கிடையாது. அதனால் வந்து அதை எடுத்து செய்யக்கூடியது ரொம்பவும் விசேஷம். இது ஏதாவது ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு எழுத்து போடணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் போடுறது ரொம்பவும் நல்லது. 6/6/2024 ஜூன் 6ஆம் தேதி பார்த்தோம்னா அமாவாசை, வைகாசி அமாவாசை வருது. இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் இதெல்லாம் தான். இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். மேஷம் முதல் மீனம் வரை. அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போகும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் வேணுமே ஆனால் எனக்கு தொடர்பு கொண்டோடனே உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் நீங்கள் அனுப்பிச்சலையானால் உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பனாரின் பெயரை அனுப்பிச்சிங்களேயானால் உங்களுடைய சார்ட்டை போட்டுட்டு, அதாவது அஸ்ட்ராலாஜிக்கல் சார்ட்டை போட்டுட்டு, ஹாரோஸ்கோப்பை போட்டுட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்க்கணும். அதாவது பாத சந்தி இருக்கா, கிரக சந்தி இருக்கா, நட்சத்திர சந்தி இருக்கா, லக்ன சந்தி இருக்கா, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குது, கோச்சாரம் எப்படி இருக்குன்றதை பார்த்து உங்களுக்கு உண்டான பலன்களை சொல்கிறேன். இதற்கு உண்டான கட்டணம் என்ன அப்படின்றதையும் கேட்டு தெரிஞ்சுட்டு அதை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போது இந்த மாதத்தினுடைய வைகாசி மாதத்தினுடைய மாத பலன் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை ஒன்றொன்னா பார்க்கலாம். சிம்மம், மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரிய பகவான். ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். இந்த மாதத்தில் பார்த்தாலேனால் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். 10ஆம் இடத்துல குரு பகவான் வந்துட்டாரே அப்படின்னு பயந்துட்டு இருந்த வாழ்க்கெல்லாம் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும். என்ன அப்படின்னா 10ஆம் இடத்தில் 4 கிரகங்கள் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம். சூரியன் சுபத்துவம் அடைகிறார். நல்ல ஒரு டெசிஷன் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது குரோதி வருஷம் வைகாசி மாதம் 14/5/2024 14/6/2024 வரை உண்டான மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடம் 4 கிரகங்களால் வலுப்படுறது. குரு சுக்கிரன் 2 பேருமே இருக்கக்கூடிய காலகட்டம். தனித்த அந்தணன் பாழ் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் வந்து ஜோதிட சாஸ்திரம். தனித்து அந்தணன், அதாவது தனித்த குருவாக இருக்கக்கூடாது. இப்போ 4 கிரகங்கள் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு பதவியில் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஆனால் எதிராளிகளை நம்ப வேண்டாம், கூட்டாளிகளை நம்ப வேண்டாம். சப்தமத்தில் சனி பகவான் இருக்கார். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக போடுங்க. தனித்த தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வேலை செய்கிறவர்களுக்கு வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கும். திடீர் இன்க்ரிமெண்ட் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனால் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷம் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா உங்களுடைய அதிசுபரான செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போகிறார். இந்த மாதம் 31ஆம் தேதி, அதாவது மே 31ஆம் தேதியிலிருந்து 9ஆம் இடத்துல 9ஆம் அதிபதி ஆட்சி, 10ஆம் இடத்துல 10ஆம் அதிபதி ஆட்சி. தர்ம கர்ம அதிபதி யோகம்னு சொல்லக்கூடியது 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் அவர்களுடைய இடத்துல வந்து ஆட்சி பெற்று குருவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய 10ஆம் இடம். அதனால் தொழில் வந்து மிகவும் விருத்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் மூலதனம் ரொம்ப ஜாகிரதையாக போடுங்க. நிச்சயமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. உங்களுக்கு 8ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால மறைந்த இடத்திலிருந்து பணவரவு அதிகமாக இருக்கக்கூடும். அதாவது நேரடியான வருமானம் இல்லாமல் மறைந்த வருமானங்கள் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடியதாக இருக்கும். நேரடி வருமானம்னா டைரெக்டாக வந்து உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் மூலியமாக வர்றதோ, இல்லைன்னா வந்து நேரடியாக நீங்கள் செய்ய வேலைக்கு வந்து நிச்சயமாக கொடுக்கக்கூடிய அந்த தொகையோ இல்லைன்னா சம்பளமோ, அதை தவிர உங்களுக்கு மறைந்த வருமானம் சொல்லக்கூடியது ஷேர் மார்க்கெட், இன்சூரன்ஸு, ரேஸு, அதை தவிர வீட்டின் வாடகை, அதாவது அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு, அது வீட்டின் வாடகை, இதெல்லாம் வந்து நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எதிர்பாராத இடத்திலிருந்து திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பொதுவாக மாத பலன்கள்னு சொல்லக்கூடியது மாதத்தில் 4 கிரகங்களான சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களை வச்சு தான் வந்து பேசுவோம். ஏன்னா மாத கிரகங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு தரம் வந்து ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடிய கிரகங்கள். இதன் மூலியமாக பார்த்தலையானால் மாறுதல்கள் மிகவும் அதிகமாக ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. இந்த மாதம் 3 கிரகங்கள், மாத கிரகங்களில் 3 கிரகங்கள் அங்கே போய் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2, 11 அதிபதியும் 10ஆம் இடத்துல இருக்கார். 10ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி சேர்ந்து இருக்கார். எந்த தொழிலை தொட்டீர்கள்னாலும் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டம். நினைத்த விஷயங்களை இந்த மாதம் நீங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதுவும் வந்து மே 15லேருந்து ஜூன் 15 மே 14லேருந்து ஜூன் 14க்குள்ளே உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். உங்களுடைய
வேலையில் பணியில் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸு இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல சனி பகவான் உங்களுடைய ராசியையே பார்க்குறார் 7ஆம் இடத்துல. அது பெரிய ஸ்ட்ரெஸ்ஸு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். ராசியின் அதிபதி திக்பலம் பெறுறார். 10ஆம் இடத்துல திக்பலம் பெறுறது பெரிய ஏற்றம். கவலைப்படவே வேண்டாம். எதை தொட்டாலும் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா இந்த ராசிக்கு பார்த்தாலேனால், அதாவது சிம்ம ராசிக்கு 10ஆம் இடத்துல போய் திக்பலம் பெறுறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. பொதுவாகவே இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதம். ஏன்னா உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஏன்னா ராசிநாதன் சூரியன் வந்து உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் திக்பலம் பெற்று குரு சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம். உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் சனி பகவான் பார்க்கறது மட்டும்தான் பிரச்சனைகள் இருக்கும். சில நேரங்களில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நண்பர்கள் சொல்கிறதையோ, அதை தவிர எதிராளிகள் சொல்கிறதையோ, மாற்றுப்பாலினத்தவர் சொல்கிறதையோ அந்த மைண்டில் ஏற்றுண்டு அதன் பிரகாரம் போகாதீங்க. நல்லதில்லை. நீங்களே சுயமாக சிந்திக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நட்பில் கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். உங்களுடைய எதிர்பாலினத்தவர் மூலியமாக ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் வரும். திருமணமானவர்களுக்கு சிறு சிறு தொல்லைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுக்கு புதிய வீடு மனை வாகனங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் நிச்சயமாக இருக்குது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம். இருந்தாலும் சனி பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். 2ஆம் இடத்துல கேத்து பகவான் இருக்கார். குரு பகவானின் பார்வையில் இருந்தாலும் கேத்து நிச்சயமாக உங்களுடைய வார்த்தையில் பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார். நீங்கள் எதை சொல்ல வருகிறீர்களோ அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு அதன் மூலியமாக பிரச்சனைகள் மிகவும் அதிகமாக வரும். அதனால் முடிஞ்சவர்களும் பேசுகிறத தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. சட்டத்தின் பிரகாரம் நடக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுக்கு பார்த்தாலேனால் இந்த மாதம் ரொம்ப நல்ல ஏற்றமான மாதமாக இந்த வைகாசி மாதம் அமைய போகிறது. இருந்தாலும் சில நாட்கள் சந்திராஷ்டமம்னு சொல்லக்கூடிய நாட்களை வந்து தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து 31/5/2024 2/6/2024 வரை உண்டான நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். அதனால் இந்த நாட்களை நிச்சயமாக தவிர்க்கணும். ஒருவேளை நீங்கள் அந்த காலகட்டத்தில் சில வேலைகள் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்ததில்லையானால் புதிய வேலைகளை அந்த நேரத்தில் வந்து சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நீர்மோர் வந்து பந்தல் ஒன்று போட்டு நீர்மோருக்கு தானம் கொடுத்துட்டு போங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த மாதம் நிச்சயமாக கொடுக்கும். இந்த சிம்மராசிக்காரர்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய காரணீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு இந்த மாதம் ஒரு வெற்றியான மாதமாகவே அமையக்கூடும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.